Hello students, welcome to my channel Accom Galaxy. 3 marks important. இன்னைக்கு நம்ம வீடியோல 12th காமர்ஸ்ல உள்ள யூனிட் 4 and 5 உடைய important 3 marks and 5 marks பார்க்கலாம். யூனிட் 4 Human Resource Management. இதுல 10th chapter Recruitment Methods. இதுல first important 3 mark questionல first one, what is meant by unsolicited applicants? Next, state the steps in recruitment process outsourcing RPO. இந்த ரெண்டு question important. Next, long answer பார்த்தோம்னா explain the internal sources of recruitment. Next, what is the recent trends in recruitment? Next, chapter 11 employee selection process. இதுல important question, what is stress interview? Next, what is structured interview? Fourth one, what do you mean by achievement test? Next 5 mark question பார்த்தோம்னா explain the important methods of interview any 5, otherwise differentiate recruitment and selection. இந்த third question ரொம்ப importance கொடுத்துக்கோங்க, இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு question. Next chapter 12 employee training method. First one, what is vestibule training? Next, write down the various steps in a training program. The ரெண்டு question important. Next, long answer la second one, what are the differences between on the job training and off the job training? So differentiate question பொறுத்தளவுக்கு எல்லா differentiate questionுமே படிச்சுக்கோங்க, அது ஈஸியாகவும் இருக்கும். நம்ம காமர்ஸில் இருக்கக்கூடிய differentiate question எல்லாமே ஸோ கொஞ்சம் மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா மைண்டில் ஈஸியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் யூனிட் 5 எலமெண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். இதில் சாப்டர் நம்பர் 13 கான்செப்ட் ஆஃப் மார்க்கெட் அண்ட் மார்க்கெட்டர். இதில் தேர்டு கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் ஆன் த பேசிஸ் ஆஃப் டைம். லாங் ஆன்சரில் ஹவு த மார்க்கெட் கிளாசிஃபைடு, ஹவு த மார்க்கெட் கேன் பி கிளாசிஃபைட். அல்லது இதில் ரெண்டு கொஸ்டினுமே படிச்சுக்கோங்க, ரெண்டில் ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹவு த மார்க்கெட் கேன் பி கிளாசிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த செகண்ட் கொஸ்டின் கொஞ்சம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 14 மார்க்கெட்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் மிக்ஸ். இதில் செகண்ட் கொஸ்டின் வாட் ஆர் த கான்செப்ட் ஆஃப் மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட் வாட் யூ மீன் பை மார்க்கெட்டிங் மிக்ஸ் அண்ட் ரைட் எனி 2 எலமெண்ட்ஸ். ஸோ இதில் தேர்டு கொஸ்டினுக்கு அதே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. Next long answer, second one, narrate the elements of marketing mix. இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு question. Next chapter 15 recent trends in marketing. இதில் second 3 mark question and third 3 mark question. Discuss the objectives of e-marketing. Third one, explain in detail about niche marketing. The niche marketing question ரொம்ப important. Next long answer. இதில் ரெண்டு கொஸ்டினுமே படிக்கிறது பெட்டர். ஸோ எக்ஸ்பிளைன் இன் டீடைல் ஹவு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் டிஃபர் ஃப்ரம் இ மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட் டிஸ்கஸ் எனி 2 நியூ மெத்தட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். ஸோ ரெண்டு லாங் ஆன்சருமே இந்த லெசனை பொறுத்தளவுக்கு நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் யூனிட் 4 and 5 இம்பார்ட்டன்ட் 3 marks and 5 marks சொல்லியிருக்கிறோம். ஸோ என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் 6 and 7 இம்பார்ட்டன்ட் 3 marks and 5 marks பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.